வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடந்து வரக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். அதில் குறிப்பாக மிக மிக மோசமாக நடந்த 2 விஷயங்கள். ஒன்று, கோவையில் அந்த சூலூர் பகுதியில் ஒரு சின்ன குழந்தை, ஒரு மாணவி இறந்து போயிட்டாங்க. அதாவது சின்ன குழந்தைன்னு தான் சொன்னேன், நான் 9 வயசு தான். ஒரு சின்ன பொண்ணு வந்து கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக முகம் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த கொடூரமான சம்பவத்தை பற்றியும், திருச்சி புத்தூர் அருகே அந்த ஒரு நர்சிங் மாணவி, ஒரு செவிலியர் வந்து ஒரு தவறான ஒரு ஊசி, அதாவது அனஸ்தீசியா போட்டனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செவிலியர்கள் போராட்டம் நடந்தது இல்லையா, அது சார்ந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 விஷயத்தையும் வந்து இதனோட உண்மைத்தன்மை என்ன, இதில் அவங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய நியாயம் என்ன, அப்புறம் அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பேசுவோம். இப்போது வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மக்களே. முதல்ல ஒரு 2-3 நாள் வெளியூர் வேறு வேலை நிமித்தம் காரணமாக நான் வந்து காணொலி போட முடியல. மற்றபடி வேறு எதுவும் காரணம் இல்லை. எப்போவுமே வந்து தொடர்ச்சியாக காணொலி போட முயற்சி பண்ணுறேன். இப்போ நம்ம காணொலிக்குள்ள போகலாம் மக்களே. இந்த காணொலியில் நிறைய இங்கே தான் ஆங்கில வார்த்தை பயன்படுத்தி அதுக்கான மன்னிக்கவும். இதுக்கு முன்னாடி போட்ட காணொலிகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது, நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காமல் நான் போடுற காணொலிகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இனி பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றத ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த காணொலிக்குள்ள போகலாம். முதல்ல இது 2மே துயரமான சம்பவம். இதில் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அதாவது நம்ம வந்து தாவேக்கு ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியே அந்த எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அங்கிட்டிருந்து இங்கிட்டு வர்றது, அங்கிட்டிருந்து இந்த ஆதரவு தெரிவிக்கிறது, வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், கூட்டணியாக உள்ள வரோம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். இந்த ஆட்சி நடக்கும்போது ஏண்டா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்னு சொன்னேன். அது இப்படி 2-3 வாரத்திலே வரும்னு நான் நினைக்கல. அது இவ்வளோ வேகமாக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி நாங்கள் குதிரை பேரம் நடத்தும் அரசு இல்லை, குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு அப்படின்னாரு. நம்ம சொன்னதையும் குதிரை வேகத்தில் நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது நம்ம வந்து என்ன சொல்ல வந்தோன்னா, அவங்களுக்கு வந்து அரசியல் புதுசு மொதல் விஷயம். 2வது, இவர்களும் வந்து திராவிட கொள்கையை தான் ஏற்றிருக்கிறாங்க. இது திராவிடம் 2.0 தான் சொன்னோம். திராவிட மாடல் 2.0. தாவேக்கா இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே. என்ன சொல்கிறது, அங்கே ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார், இங்கே விஜய் முதலமைச்சராக இருக்கார். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அதே அரசு அதிகாரிகள், அதே அதிகாரிகளை தான் தூக்கி வேறு வேறு துறைகளுக்கு இப்போ நியமித்து கொண்டிருக்கிறதா ஒரு தெரிய வருது. ஒரு சில தவறான அதிகாரிகளையும் தவறான துறைகளுக்கு எடுத்து போடுற மாதிரி பேச்சு அடிபடுது. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அது அவருடைய விருப்பம். யாரை வேணாலும் எங்கே வேணாலும் போடலாம். அதுக்கு அந்த சில அதிகாரிகளை சில துறைகளுக்கு தான் போடணும் அப்படின்னு நிர்பந்தம், அழுத்தம்லாம் கொடுக்கப்படுதான். அதெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சு பண்ணுறாரா, தெரியாமல் பண்ணுறாரா, என்னை பொறுத்த வரைக்கும் அவரும் மற்றவங்க சொல்கிறத கேட்டு பண்ணுறாள் தான். எப்படி சொல்கிறதுனா, 2 வகை தான் அந்த உலகத்தில் இருக்க மக்கள். ஒன்று சுய புத்தி, இன்னொன்று சொல் புத்தி. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல் புத்தி தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். விஜய் அவர்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்றது தான் இதுலேருந்து தெரிய வருது. ஆனால் கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள்லாம் வந்து சுய புத்தி. அடுத்தவங்க சொல்கிறத வச்செல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதுபடி போவாங்க. அதனால தான் அவங்க லெஜெண்டாக இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகளாக இருக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அவங்களுடைய நிர்வாக திறமை, ஆளும் திறமைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இதில் வந்து இந்த 2 இதுதான் எல்லா தலைவர்களுக்கும். இந்த 2 ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஒன்று சுய புத்தியாக இருக்கும், இல்லை சொல் புத்தியாக இருக்கும். சொல் புத்தி வந்து சீக்கிரமாக விழுந்துடும். எப்படி பார்த்தாலும் சுற்றி இருக்கவன் அவனுக்கு சாதகமாக சொல்லுவான். இந்த ஆட்சியை பிடிச்சிருந்து, அதாவது அவங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது, பயனடையணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க. அது இவங்களுக்கு புரியாது. ஏன்னா இவங்க சொல் புத்தி, அவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்கும், அவங்க நம்ம நல்லதாக சொல்லுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. கடைசியாக பார்த்தா அவங்களே கவுத்து விட்டு போயிடுவாங்க. சுய புத்தியாக இருக்கிறதுல வந்து சில பேருக்கு வந்து அந்த அறிவு இருந்து அதை செய்யும்போது அது நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் அந்த அறிவே இல்லாமல் தான் தோன்றித்தனமாகவும் சில பேர் சுய புத்தியில் செய்வாங்க. அதாவது தனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சில பேர் செயல்படுவாங்க. ஆனால் அது அந்த மாதிரியும் இல்லாமல்
அதுக்காக சொல் புத்தியாகவும் இல்லாமல் சுயமாக இது செஞ்சால் நல்லது இல்லைன்னு தீர்க்கமாக ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அது போன்ற தலைவர்களும் உண்டு. அந்த மாதிரி தலைவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சரி உலகத்துக்கும் தேவை. அப்படி இருந்தால் தான் வந்து இவங்க எல்லாரையும் சமாளிக்க முடியும். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து இப்போ விஜயை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து திமுக ஆட்சியில் இருந்தவங்க தான், அதே அதிகாரிகள் தான். இப்போ அரசு அலுவலகத்தை போனால் அங்கே இருக்கவங்களாம் மாறி இருக்க போகிறாங்களா என்ன? அதே அதிகாரிகள். அதனால தான் இந்த லஞ்சம்லாம் நம்ம ஒழிஞ்ச மாதிரி தெரியல. இவர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒழிஞ்சிச்சு இருந்துச்சுன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஒழியல. என்ன சொல்லப்போனால் நிறைய பேர் இப்போ குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சி பொறுப்பேற்றுட்டு ஏகப்பட்ட படுகொலைகள், ஏகப்பட்ட கற்பழிப்பு சம்பவங்கள், கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. முத்துப்பேட்டை, அந்த திருவாரூர் முத்துப்பேட்டை அருகில் ஒரு பெண்மணியை வந்து கற்பழித்து கொன்னாங்க, எரிச்சு கொன்னாங்கன்னு ஏதோ கேள்விப்பட்டோம். அது ஒரு செய்தி வந்தது. கரம்பங்குடி அருகே வந்து அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பங்குடியில் ஒரு வாய் பேச முடியாத ஊமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணை காரில், அதாவது மகிழுந்தில் கடத்திட்டு போய் 2 பேரோ 3 பேரோ எத்தனை பேருன்னு தெரியல, அவங்க கத்த கூட முடியாது. ஒரு ஊமையாக இருக்கவங்க. யோசிச்சு பாருங்கள் அவங்களோட நிலைமையை. மற்றவங்களாவது கத்தவாது முடியும், அந்த பெண்ணுக்கு வந்து கத்தவும் முடியாது. அவங்க எடுத்துகிட்டு போய் கடத்திட்டு போய் கற்பழித்து அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களான்னு தெரியல. அது ஒரு செய்தி வந்தது. அவங்களால போய் புகார் கூட உடனே அந்த சூழ்நிலையில் என்ன சொல்ல முடியும்? அவங்க சொல்கிறது எப்படி புரியும்? முதல்ல இந்த மாதிரி சம்பவம், அந்த மாதிரி மக்களும் இருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த கோவை சூலூர் விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்றோடனே முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த திமுகவின் அதிமுகவின் கருப்பு ஆடுகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த கருப்பு ஆடுகள் வந்து திமுக ஆட்சி போயிடுச்சு இல்லையா, அதனால் தாவேக்கா ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கணுன்றதுக்காகவே வேணும்னே சில பேரை கடத்திட்டு போய் கற்பழிப்பாங்க. அவங்க என்ன அப்படி? ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு வந்து கெட்ட பேர், அதாவது இந்த ஆட்சி மேலே கெட்ட பேர் வரும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். இவங்க ஆங்கிளில் தான் இவங்க கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். இவங்க எல்லாம் நல்லவங்கெல்லாம் கிடையாது. அதனால் அவங்களோட சிந்தனையில் தான் நம்மளும் போய் சிந்திக்கணும். அதனால் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இந்த மாதிரி கடுமையான சட்டங்களையும் கையோடு ஏற்றினோம். அப்போ அவன் ஆளுகளாக இருந்தாலும் அவனுக்கும் பாதிப்பு இருக்கும்ல. ஒரு 4 பேரை அவனுக்கு இந்த மாதிரி நான் ரோட்டில் நிற்க வச்சு சுடுவோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றிடணும். இந்த மாதிரிலாம் பெண்கள் மேலே தவறுதலாக பாலியல் வன்கொடுமைலாம் செஞ்சால் நடுவில் நிற்க வச்சு சுட்டுருவோம் இல்லை. அதாவது இப்போ சட்டம் அப்படி இல்லை. இப்போ சட்டம் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்கள வந்து விசாரித்து இந்த ஆதாரங்களை எஃப்ஐஆர் போட்டு முதல் குற்றப்பத்திரிக்கைன்னு சொல்லுவோம், அதை போட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இந்த சாட்சியங்கள்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த போக்சோ வழக்கில் கைதானாலும் இந்த இவ்வளோ ப்ரொசீஜர், இந்த நடைமுறையெல்லாம் பின்பற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்க சட்டப்படி சட்டத்தையே மாற்றணும். இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். ஏற்கனவே சவுதி இருக்க சட்டம் மாதிரி இங்கே சட்டத்தை முதல்ல சட்டமன்றத்தில் சட்டமாக இந்த சட்டத்தை போட்டுடணும். இதில் சட்டமாக இல்லைன்னா கூட அப்புறம் எத்தனையோ சட்டம் மசோதாக்களை நிறைவேற்றுவாங்களே, அதில் இதுவும் வந்து ஒரு சட்டமாக கொண்டாந்து நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அதை அறிவிக்கணும். அறிவித்து இப்படி செஞ்சீங்கன்னா இதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் அதிகாரி, அதாவது திமுக ஆட்களாக இருந்தாலுமே யோசிப்பான்ல, அவனுடைய வாழ்க்கையே போய்டும். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சட்டத்திட்டத்தில் அவன் எப்படியாவது வெளியில் வந்தலான்னு நினைப்பான். ஏன்னா அங்கங்கே ஓட்டைகள் இருக்குது. இந்த ஓட்டைகளுக்கெல்லாம் இருக்கிறனால தான் அவனுக்கு இந்த தைரியமே வருது. நமக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்குது, கட்சியில் பெரிய பெரிய ஆட்களை தெரியும், சட்டத்தில் ஓட்டைகள் இருக்குது, ஆனால் பணம் வந்து பாதாளம் வரைக்கும் பாயுது. அதனால் இதெல்லாம் பார்க்குறாங்க. சரி, அப்போ நம்ம எந்த குற்றம் செஞ்சாலும் வெளியில் வந்துடலாம் போல் அப்படின்ற திமிரு. இப்போ இந்த பணம் பாதாளம் வரைக்கும் பாயின்றதோ, இந்த அதிகாரிகள்னால எதை வேணாலும் மாற்றிடலான்னு நினைக்கிறதோ, இது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு ஒரே வழி சட்டத்தை மாற்றுறது தான். சட்டத்தை மாட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் கையும் களமாக பிடிச்சோன்னே நீ யாரை வேணாலும் வச்சுக்க, எந்த எப்பேற்பட்ட கொம்பம் வந்தாலும் அங்கே ஒன்றும் நடக்காது. நான் ரோட்டில் நிற்க வச்சு சுடுறதோ, இல்லை அவன் எப்படி அதில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை விட்டு கொன்றுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதோ, இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை ஏற்றணுன்ற நான். அப்போ தான் வந்து பழிக்கு பழி மாதிரி அங்கே தெரிய வரும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வித்தியாசமான சட்டங்கள்லாம் உள்ளே வரும்போது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடும். அதுக்கப்புறம் அவனே வந்து அவங்க சொன்னாங்க நான் செய்கிறேன், இவங்க சொன்னாங்க செய்கிறனால அவங்க ஒரு உன்னையும் வேணான்னு சொல்லிட்டு அவனே போயிடுவான். நீங்கள் வேணால் நீங்களே பண்ணிக்க, நான் எதுக்கு உங்களுக்கு பண்ணணும் அப்படின்ட்டுருவாங்க. இந்த கூலிக்கு வேலை செய்கிறாங்கல்ல, தப்பான அந்த கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிக்கிறது, இது வந்து சில பேர் அவங்களுடைய வெறியினால் பண்ணுறது ஒன்று, அவங்களோட தேவைக்காக பண்ணுறது ஒன்று, சில பேர் சொல்லி பண்ணுறது ஒன்று. அதுதான் இந்த கூலிப்படைம்பாங்க.
இந்த சொல்லி பண்ணுற சம்பவங்களும் நிறையா நடக்குது. அதனால் இந்த சொல்லி பண்ணுறது நின்றும் தன்னால். ஏன்னா அவன் வந்து காசுக்காக நான் இதுக்கு இது போய் பண்ணோம், இதை பண்ணி நான் என் வாழ்க்கையை போகிறதுக்கா அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க. அப்போ அந்த கூலிப்படைன்றதே ஸ்தம்பிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த மாதிரி சட்டங்கள்லாம் உள்ளே வந்துச்சுன்னா, அது ஸ்தம்பிக்கிற நிலைக்கு வந்துச்சுன்னா, இந்த மேலே உட்காந்துக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஆட்டம் கண்டுரும். அப்போது இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். சில சட்டங்கள்லாம் உள்ளே வந்துச்சுன்னா மொத்தம் அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகும். அந்த அமைப்பே மொத்தமாக அதில் வந்து கொலாப்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது நிறைவேற்றினா தாவேக்கா வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைன்னு ஒன்று கொண்டாந்துட்டு, அந்த படையிலேருந்து ஒரு அம்மா வந்து ஒருத்தர் இல்லை 3 பேர் ஒரு பத்திரிகை சந்திப்பில் சிரிச்சிட்டாங்க. என்ன ஒருத்தவங்க செத்து போயிருக்கவங்க வந்து செத்துப்போன பொண்ணுடைய அந்த அந்த சின்ன குழந்தைய பற்றி அந்த ஊடகவியலாளர்லாம் வந்து கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல இவங்க 3 பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சன் தொலைக்காட்சி அதை எடுத்து போடுறாங்க. நம்ம சொல்லலை, அவங்க அதை வந்து இதுக்காகவே காத்திருப்பாங்க போல், ஏதாவது கிடைக்குமா. நான் சொன்னேன், அவங்க எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, திமுக அதிமுக இப்போ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் தேவை. இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த மாதிரி தவறாக அதிகாரிகள் செயல்படுறது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு தேவை. அப்போ தான் அதை ஊதி பெருசாக்கி பார்த்தீங்களா எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் நடந்துச்சா, அவங்க ஆட்சியில் நிறைய நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்காதுதா, திருச்சியில் எத்தனை நடந்திருக்குது அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே. அதெல்லாம் வந்து திருச்சியில் நிறைய சம்பவங்கள், இந்த மாதிரி பாலியல் சம்பவங்கள்லாம் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. அதுலேயும் சில அமைச்சர்களுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய டிரைவரே பண்ணார் அப்படிலாம் வந்துச்சு. அதனால் நம்ம வந்து அவங்களாம் புனிதமான ஆட்சியெலாம் சொல்ல முடியாது. அவங்க இதை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அதனால் இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ இந்த கோவையில் சூலூரில் நடந்த இந்த சம்பவத்துக்கு வருவோம். இந்த பெண் வந்து, இந்த குழந்தை வந்து 9 வயசு. அது பாட்டு சாதாரணமாக மற்ற பிள்ளைங்கள மாதிரி தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. அது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் பெற்றோர்கள் வந்து கூட இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது கண்காணிக்காமல் அப்படி விட்டாங்க. அது வந்து தவறு. இந்த பெற்றோருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லா பெற்றோருக்கும் தான் சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கிற சூழலில் பிள்ளைங்க எங்கே இருக்குதோ பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல். தனியாக அவங்க மட்டும் விளையாடுறாங்கன்னு விட்டுட்டு போனால், அதே குறிப்பாக பெண் பிள்ளைங்களாக இருந்தால் அதில் வந்து பாதிப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி. சட்டம் ஒழுங்கெல்லாம் இன்னும் சரியாலாம் ஆகலை. அதெல்லாம் சரியாகிறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்லாம் யாருக்கும் தெரியாது. சட்டத்திட்டங்கள் சரியாகாத வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சரியாகாது. அதனால் அது வந்து என்னைக்கு சட்டங்கள் மாற்றி இயற்றப்படுதோ அப்போ தான் அந்த நம்பிக்கையே ஒரு 5% 10% வரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நபர்களெல்லாம் இந்த மாதிரி பட்டுன்னு அரசு சட்டத்தின் அடிப்படையில் கொல்லும்போது மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏறிக்கிட்டே போகும். அப்புறம் இந்த குற்றவாளிகள்லாம் அவனவே திருந்திடுவான். இப்போ சில பேர் வந்து காசுக்கு பண்ணுறவங்களாம் திருந்திடுவான். நான் எதுக்கு இதை பண்ணோம், தேவையில்லை, நீ உனக்கு வேணா நீ பண்ணிக்க அப்படின்ட்டு போயிடுவான். இந்த கூலிப்படையெல்லாம் ஒதுங்கிடுவான். அப்புறம் அவன் வேறு யாராவது செய்யணும், இல்லை அவனே செய்ய வேண்டிய சூழல் வரும். செய்யணும்னா அப்புறம் அவனுக்குமே பாதிக்கும்ல, பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளையும் முடிச்சு விட்ருவாங்க அப்படின்ற ஒரு பயம் வாங்கிட்டு வரும். இப்போ குற்றங்கள் குறைஞ்சிரும். அந்த சட்டத்திட்டங்கள் வந்தாவே பாதி பேர் பொட்டி படுக்க எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். அதையும் மீறி செய்யணும்னு துணிச்சலாக போகிற ஒருத்தனை அவனை விட போகிறதில்ல அரசு, இல்லையா, காலி பண்ணிடும். அப்போது குற்றங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் தன்னால். அது வந்தால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாவேக்கா அரசு செய்யலை, அது நல்லாவே தெரியுது. இப்போ வந்த கொஞ்ச நாளில் இவ்வளோ குற்றங்கள், கொள்ளை. இப்போ நம்ம வந்து கரம்பங்குடி விஷயத்தை பற்றி பேசணும். அது போக முத்துப்பேட்டை திருவாரூர் அங்கே வந்து நடந்த சம்பவத்தை பற்றி பேசணும். இதே மாதிரி சேலம் ஈரோடு பக்கம்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தவங்க வந்து ஒரு பண்ணை வீட்லேயோ இல்லை ஒரு தனியாக ஒரு வீட்டில் ஒரு வயதான ஒரு மூதாட்டின்னு நினைக்கிறேன், அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதையும் பண்ணி கொள்ளையும் அடிச்சுட்டு போயிருக்காங்க. பணம் காசு கொள்ளை அடிச்சுட்டு இதையும் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க உயிரோடு இருக்காங்களா செத்து போயிட்டாங்களான்னு தெரியல, அதுவும் நடந்திருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம். அது வந்து பெரிய பட்டியலே வந்துருச்சு. இப்போ இந்த 12-13 நாளே இவ்வளோ நடந்துருச்சு. அதனால் இவருடைய படை வந்து ஒன்றும் வேலை செய்கிற மாதிரி தெரியல. அதுலேயும் இந்த சன் தொலைக்காட்சி, இந்த பாருங்கள் இவங்க தான் அந்த படை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரையும் காமிக்கிறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோவை சூலூர் அந்த பகுதியில் அந்த இறந்து போன அந்த பெண்ணை பற்றி அந்த அறிக்கை கொடுக்கல. சரி, இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அது பாட்டு அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி சாயங்காலம் விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கு வெளியில். அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனே வந்து கடத்திட்டு போய், அது அங்கே தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இவ்வளோ நாளாக அவன் பக்கத்து வீட்டுக்காரன் தான், திடீர்னு அன்னைக்கு தான் அவனுக்கு ஞானோதயம் வந்திருக்குதா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அந்த குழந்தையும் அங்கே தான் ரொம்ப வருஷம் இருந்திருக்கு, அது 9 வயசு வரைக்கும் இருக்குது.
ஈவானும் அங்கே தான் இருந்திருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் தானே. ஆனால் திடீர்னு அன்னைக்கு தான் அவனுக்கு அந்த பொண்ணு மேலே இப்படி பண்ணணும்னு தோணியிருக்கா. இப்போ இந்த விஷயத்த வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது பண்ணுறவனா இருந்தால் அதை என்றைக்கோ பண்ணியிருப்பானே. எல்லாத்தையும் வேறு வேறு கோணங்களில் பார்க்கணும். ஏன்னா திமுக ஆட்சியை விட்டு போனோன்னா குற்றங்கள் அப்படியே 2 மடங்காகுது 3 மடங்காகுதுன்னா செய்கிறவங்களாம் அவங்க ஆட்களாக கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும், அதை விசாரிக்கணும், அரசு விசாரிக்கணும். அதே நேரத்தில் இந்த அரசு கொஞ்சம் கண்டுகொள்ளாத அரசாக இருக்கலாம். இதெல்லாம் என்னங்க, நம்ம என்னத்தை பார்த்துக்கிட்டு நமக்கு இங்கே எம்எல்ஏக்களை பார்க்குறதுக்கு நேரம் சரியாக இருக்குது, நம்ம எப்படிங்க சட்டம் ஒழுங்காக பார்க்குறது அப்படின்ற மெத்தனை போக்காக இருக்கலாம். அதனால் இந்த கட்சியிலேருந்து ஆட்களை கூட்ட வேண்டியதாக இருக்குது, அந்த கட்சியிலேருந்து ஆதரவு கூட்ட வேண்டியதாக இருக்குது. இதுலேயே அவங்க கவனம் போயிட்டுருக்குது. அதனால் இங்கே கவனம் குறைவாக கூட இருக்கலாம். அதனால் இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏன்னா இது விஷயம் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 விஷயம் இந்த காணொலியிலே சொல்லுவோம். அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அதிமுகவின் கருப்பாடுகள் பல இடங்களில் செயல்படுது. நான் இந்த சம்பவத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் கருப்பாடுகள் செயல்படுது, மறைமுகமாக பல்வேறு இடங்களில் செயல்படுது, அரசு துறைகளில் இல்லை வெளியில் இந்த மாதிரி அப்படின்றது தெரிய வருது. அதை வச்சு தான் அவங்க ஒரு பிம்பத்தை, இவருடைய பிம்பத்தை உடைச்சி அவங்க பார்த்தீங்களா எங்கள் ஆட்சி தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக சில வேலைகள் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான். அதுக்கு தான் ஊடகமே வச்சுருக்காங்க, அதுக்கு தான் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. வேறு எந்த தொலைக்காட்சியும் அந்த வெளியில்லை. சன் தொலைக்காட்சி தான் அதை எடுத்துகிட்டு வெளியிடுதுன்னா அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ இந்த அதிகாரிகள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுறாங்க. சரி, இப்போது அந்த 3 பேர் சிரித்தது தவறு. அது நம்ம அது தவறுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது வேணால் நீங்கள் பேச வர்றது என்ன விஷயம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். அந்த கவலைன்றது சுத்தமாக 1% கூட மூஞ்சியில் தெரியல இந்த 3 காவல்துறை அதிகாரிகள். சரி, நம்ம அது விட்டுருவோம். நம்ம இப்போ மெயினாக இந்த கோவை சூலூர் விஷயம் தான் பேசணும். இந்த குழந்தை அதுக்கு எதுவுமே தெரியாது, பாடி 7 நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அத்தனை வருஷங்கள்லாம் விட்டுட்டு அந்த தேதியில் தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான். அதுவும் சாக்லேட் கொடுக்குறேன்னு. இதுக்கு முன்னாடிலாம் அவனுக்கு அந்த ஞானோதயமே வரல, சாக்லேட் கொடுத்து கூட்டிகிட்டு போகணுன்னு. அன்னைக்கு தான் தோணிருக்கு பாருங்க அவனுக்கு. அப்போ தான் ஞானோதயம் வந்திருக்கு போல், அதை பாலியல் வன்கொடுமை பண்ணணும்னு. ஏன்னா அவன் எங்கேயோ திடீர்னு ஒருத்தன் வந்தான், ஏதோ போதையில் பண்ணிட்டான் அப்படின்றது வேற. பக்கத்து வீட்டுக்காரனாவே இருக்கிறானே, அங்கே தான் சந்தேகம் மேற்கொண்டு வலுப்படுது. சரி, இப்போ அந்த குழந்தை விளாண்டுட்டு இருக்கு. அவன் சாக்லேட் கொடுக்குறேன்னானா, அவன் போதையில் பண்ணானா, சாதாரணமாக இதில் பண்ணானான்னு சரியாக தெரியல. ஆனால் இவன் போதைன்னு சொல்கிறாங்க. அவன் கடத்திட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் ஒரு ஏரிக்கரை பக்கத்தில் கற்பழித்து கொலை பண்ணி, அதாவது அவன் கூட இன்னொருத்த வேறு இருந்திருக்கான் போல். அவன் அதுக்கப்புறம் வந்திருப்பான் போல். அவன் நண்பனா இல்லை உறவினரான்னு தெரியல. 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்களா அப்படின்றது தான் இன்னும் விசாரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் பாலியல் வன்கொடுமை முடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய கத்தியிருக்கு போல். இவங்க அது முகம் அடையாளம் தெரியக்கூடாதுன்றக்கா பக்கத்தில் இருந்த கல்லுகள்லாம் எடுத்து மண்டையில் உடச்சி மூஞ்சியெல்லாம் செதைச்சி ஆள் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு நினச்சி இது பண்ணி அந்த ஏரிக்கரை பக்கத்தில் எங்கேயோ போட்டிருப்பானுங்க போல். இதுதான் நடந்தது. பண்ணிட்டு பக்கத்துலேயே இந்த குழந்தைய தேடுற கூட்டத்தில் அவனும் உள்ளே உட்காந்துட்டு குழந்தைய காணாங்கன்னு தேடிட்டு இருக்கான். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம். இப்போ அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி அவன் குற்றவாளின்றதையும் கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து அந்த பிள்ளையோட சடலத்தை எடுத்துகிட்டு அது பிரேத பரிசோதனை பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் நியாயம் இன்னும் நீதி இன்னும் கிடைக்கல. இவன் இவன் மேலே வழக்குகள் பதியப்பட்டிருக்குன்றாங்க. பார்ப்போம் என்ன குற்றங்கள் இவன் செஞ்ச குற்றத்துக்கு என்ன தண்டனை கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். அவன் கூட ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கும் சேர்த்தான். இவங்க மேலே பார்த்தா நியாயமாக பார்த்தா போக்சோ வழக்கு, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் என்னென்ன வழக்குகள்லாம் போட முடியுமோ போட்டு வெளியிலே வர முடியாத மாதிரி தள்ளி மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும், இல்லைனா தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இல்லைனா நம்ம சொன்ன மாதிரி அந்த அதிரடி திட்டங்கள் அந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு பட்டுன்னு இவனுக்கெல்லாம் வச்சு சோறு போட்டு இதுக்கு அரசுக்கு தேவையில்லாத தண்ட செலவு. அவன் என்ன கிழிச்சிட போகிறான் உள்ள சொல்லுங்கள். அந்த இப்போ மரண தண்டனையோ தூக்கு தண்டனையோ வருஷம் முறையோ அங்கே இருக்க போகிறான்னு வச்சுக்கிட்டா கூட அது அதனால் இவங்களுக்கு தான் நட்டம். இது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வருஷக்கணக்காக வச்சுக்கிட்டு சோறு போடுறது அரசுக்கு அது செலவு இல்லையா? அரசு இந்த செலவுகளெல்லாம் குறைக்கணும். தேவையில்லாமல் பல பேர் உள்ள வச்சுக்கிட்டு அவன் குற்றவாளி மிகப்பெரிய குற்றம் செஞ்சுருக்கிறான்னா சட்ட திட்டங்கள் அந்த மாதிரி ஏற்றிட்டு மட்டுப்பட்டு முடிச்சு விட்டா அவங்க வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறோம்ல, சாப்பாடு போட்டு மருத்துவ செலவு பண்ணி அந்த செலவெல்லாம் குறைக்கலாம். எதுக்கு சிறைக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணணும்? சிறையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு உண்மையிலே சில பேர் ஆயுள் தண்டனை அவனை அது வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய சூழல்னா சரி, அதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு சோறாக போட்டுக்கின்னு கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் தண்ட செலவு.
அப்படி தான் நான் பார்க்குறேன். அது அரசு தான் முடிவெடுக்கணும். இதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவங்க என்ன சட்டத்திட்டங்கள் இப்போ இருக்குதோ அதை பின்பற்றுறாங்க. ஆனால் நம்ம சட்டத்தை மாற்றணும்னு சொல்கிறோம். அதை அரசு எப்படின்றது அவங்க தான் முடிவெடுக்கணும். சரி, இப்போ இவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போனால் அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அக்கம் பக்கத்தில் எல்லாம் சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய விஷயமா ஊடகத்துலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வந்து கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க. தாவேக அரசு மேலே குற்றம் சாட்டுகிறார்கள். சில பேர் காரியம் துப்புறாங்க. நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த அரசு அந்த குற்றவாளிகள் மீது சரியான தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு. நம்ம வந்து நாகரிகமாக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது நடந்தது ஒரு குற்ற சம்பவம். அது எல்லாருக்குமே முதல்வர் அவர்களே அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அது உடனடியாக அதுக்கு வந்து எதுவும் சொல்லலை, கண்டனத்தை தெரிவிக்கல, அந்த இதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சரி பண்ணல அப்படின்றது குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. பல எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் வந்து விஜய் அவர்கள் சரியாக செயல்படலை இந்த விஷயத்துலன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குற்றவாளியை உடனடியாக தண்டிக்கணும். அவர் செஞ்ச தப்பு. இதை கொண்டு வந்து அவரை உள்ளே வச்சுக்கிட்டு சிறைக்குள்ளே வச்சுக்கிட்டு சோறு போடுறது இதெல்லாம் சரியாக இருக்காது. அது தண்ட செலவு கதை. அதனால் பார்த்து சட்டத்திட்டங்களை மாற்றி இதை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அதுதான் உண்மையான மாற்றமாக இருக்கும். அப்படி இல்லை நானும் திராவிட மாடல் 2.0 அப்படின்னீங்கன்னா அவனை உள்ளே வச்சுக்கிட்டு சோறு போடுங்க. அப்புறம் அவன் ஏதாவது ஒரு நன்னடத்தை காரணமாக கருணை மனுவை போடுவான் ஜனாதிபதிக்கு. அது ஒரு ஏதோ பிறந்த நாளில் என்னை வெளியே விட்டுருங்கம்மா, திடீர்னு வெளியில் வந்துடுவாங்க. இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்குது. ஏற்கனவே நிறையா நடந்திருக்குது. அதெல்லாம் குஜராத் மாடலில் நிறையா நடந்திருக்குது. திராவிட மாடல்லையும் நடந்திருக்குது. இப்போ இது வந்து திராவிட மாடல் 2.0. இது வந்து ரீல்ஸ் மாடல். அதனால் இந்த மாடலில் அது மாதிரி நடக்குமான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது வந்து உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம் தான். இந்த குழந்தை இறந்தது. அது எந்த தப்பும் செய்யலை. அவங்க பெற்றோர்களும் எந்த தப்பும் செய்யலை அப்படின்றதான். அவங்க அந்த ஏதோ குடிச்சிட்டாங்க, அவங்க அம்மா வந்து தெரியாமல் அவங்க கணவர் ஏதோ மது கலந்து வச்சுருந்தார், அதை குடிச்சிட்டாச்சுன்னா சொன்னாலுமே அவங்க சைடு ஒரு பெற்றோர்கள் சைடு ஒரு குற்றம் என்னென்னா, குழந்தைய பார்த்துக்காமல் இருந்தது. அது பாட்டு வெளியில் விளையாட விட்டுட்டு எனக்கு கண்டுக்காமல் இருந்தாங்களா, அது ஒரு குற்றம் தான். அது வந்து எல்லா பெற்றோரும் அதை வந்து அப்படி செய்யக்கூடாது. கூடவே இருந்து அதை பார்த்துக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறது தான் அவங்களுடைய வேலை. எனக்கு என்னென்னு விட்டுட்டு போயிட்டு இருக்கிறது வந்து தவறு. அவங்க பக்கமும் ஒரு தவறு இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி சமூகம் இவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள், வெளியில் யாரையும் விட முடியல. அப்போ சமூகம் மோசமாக இருக்குன்னா அது யாரோட பொறுப்பு? அரசோட பொறுப்பு தான். அரசு வந்து இந்த மாதிரி மோசமான நபர்களும் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காவல் கொடுக்கணும். அந்த மாதிரி செஞ்சு வைக்கணும். சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்றது தெரியல. அவங்க ஆரம்பித்த படைகள்லாம் ஒன்றும் ஒரு மாவட்டத்துக்கே ஒரு ஆள் போட்டிருக்காங்க போல். அதெல்லாம் பத்தாது. மாவட்டத்துக்கு எக்கச்சக்கமான நாட்கள் போடணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கும் போடணும். இவங்க என்னடானா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பத்தாது. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சும்மா பேருக்கு கண் துடைப்பு தான். இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. சரி, இப்போது அந்த அதிரடிப்படை வந்து செயல்பட்டிருந்தால் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்காதுல்ல. அப்படியே இருந்தாலும் வேகமாக நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த குற்றங்களையாக தடுத்துருக்கலாம். சரி, 1-2 ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே சில சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னா கூட அடுத்தடுத்த குற்றங்களை தடுத்துருக்கலாம். வரிசையாக டெய்லி வருது. அப்போ அது செயல்படலைன்னு அர்த்தம். இந்த குழந்தை இறந்தது வந்து அந்த ஒட்டுமொத்த கோயம்புத்தூரே வந்து உலுக்கிருச்சு. சொல்லப்போனால் தமிழ்நாட்டையே வந்து ஒரு உலுக்கிருச்சு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி அந்த கரம்பங்குடியில் நடந்த சம்பவத்துக்கு இந்த மாதிரிலாம் பேசலேன். அங்கே இதுவானது ஒரு பெண் தானே. ஆனால் என்னென்னா இது கொஞ்சம் வல்கராக முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு நீங்கள் அதை கவனிக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு பெருசாக வல்கராக ஏதாவது நடந்தால் தான் வந்து மீடியாவோட அட்டென்ஷன் வரும். இதை யார் எதிர்பார்ப்பா? எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சில கட்சிகள் எதிர்பார்க்கலாம். அதனால தான் அந்த கோணத்தில் இந்த வழக்கம் வந்து அணுகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பெரிய விஷயமாக ஆக்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பெருசாக ஆக்கப்படல. அதே நேரத்தில் சில சடங்கு கொலைகள் நடந்தாலும் அதையும் வந்து மீடியாவில் பெருசாக ஆக்குவாங்க. இப்போ நம்ம கொல்கட்டாவில் ஒரு விஷயம் சடங்கு கொலை மாதிரி ஒன்று நடந்தது. அவங்க ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன். அது ஒரு சடங்கு கொலையாக நடந்தது. கற்பழிக்கப்பட்டு பல பேர் வந்தாங்க, கற்பழிச்சாங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. ஆனால் சிசிடிவி கேமரா மட்டும் வேலை செய்யலைன்றாங்க. அப்போ மட்டும் சிசிடிவி கேமரா வேலை செய்யாமல் போயிடும் அந்த சடங்கு கொலைகள் நடக்கும்போது. அது மாதிரி இது சடங்கு கொலையாளன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது அந்த அளவுக்குலாம் இவங்க இந்த அரசு போய் சிந்திக்காது. அதனால் இவங்களுக்கு அதெல்லாம் இவங்க சாதாரண விஷயத்தை இது வந்து எதிர்கட்சிகள் யாராவது சதி பண்ணியிருப்பாங்கன்ற அளவுக்கு கூட சிந்திக்க மாட்டேன்றாங்க. இவங்க எப்படி சடங்கு கொலையெல்லாம் போய் சிந்திப்பாங்க? அந்த அளவுக்குலாம் சிந்திக்கிற மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போது சரி அது ஒரு பக்கம். ஏன்னா
அந்த எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது 9 வயசு குழந்தையா இருக்குது. அப்புறம் 2 நாள் கழிச்சு, 1 நாள் 2 நாள் கழிச்சு 11 வயசுல விழுப்புரம்ல ஒரு பொண்ணு அந்த மாரி ஏதோ ஒரு வயசானவர் போய் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கையில சடங்கு கொலைகளாகவும் இருக்கலாம், இல்ல சடங்கு சம்பிரதாயங்களாக்கா, அதாவது சம்பிரதாயங்கள்லாம் சொல்ல முடியாது, சடங்கு குற்றங்களாகவும் இருக்கலாம்னு சொல்ல வரேன். அந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்கல்ல அது தனி கூட்டம். சடங்கு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து சடங்கு குற்றங்கள் பண்ணுறது ஒரு தனி கூட்டம். அதுக்கு எல்லா மாநிலங்களில் இருக்க அரசுனா எல்லாருமே அரசில் இருக்க எல்லாருன்னு சொல்ல முடியாது. ஒரு சில குற்றம் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு துணை போகிறாங்களோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது. அது வந்து அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது நிரூபணமானதுக்கப்புறம் தான் அதை சொல்ல முடியும். இப்போதைக்கு ஒரு ஐயப்பாடுன்னு தான் சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த குழந்தை பாதிக்கப்பட்டதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தை இறந்து போச்சு, போனது தான், திருப்பி வரப்போகிறதில்ல அந்த உசுறு. ஆனால் இனிமேல் இது மாதிரி குழந்தைங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு கடுமையான சட்டத்திட்டங்களை ஏற்றணும். அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும். அவனை வச்சு சோறு போடாமல் அவனை வந்து இந்த சட்டத்திட்டங்களை மாற்றி சீக்கிரமாக அவனை வந்து தண்டிக்கணும் அப்படின்றது நம்ம கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்கணும். அந்த உயிர் இழந்ததுக்கு, இந்த பாலியல் வன்கொடுமை அந்த குழந்தை சந்திச்சிருக்கு. அது இல்லாமல் முகமாக சிதைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கொடூரமான கொலையாக இருந்திருக்கு. அதனால் உரிய இழப்பீடு அந்த குடும்பத்துக்கு வழங்கணும். ஒரு அரசு பணி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கோரிக்கை. அது வந்து அரசு நிறைவேற்றுமா இல்லையன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது போக அப்படியே நம்ம இப்போ கோவையிலேருந்து அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா, நடுவில் இந்த கரூர்லாம் வரும். கரூர் பக்கம் போனாவே கொஞ்சம் பிரச்சனை தான். 41 பேர் மரணத்தை பற்றி திரும்ப தோண்டுவாங்க அப்படின்றனால அப்படியே கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போனோம்னா திருச்சி புத்தூரில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு நர்சிங் மாணவி ஒரு மூக்கில் சதம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி செய்கிறதுக்காக போயிருக்காங்க அரசு மருத்துவமனை. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மூக்கில் அந்த வளர்ந்த சதையை நீக்கிறதுக்கு மரமரத்து ஊசின்னு சொல்லக்கூடிய அந்த அனஸ்தீசியா ஊசியை போட்டிருக்காங்க. போட்டவங்க டோஸை கொஞ்சம் அதிகமாக போட்டு விட்டாங்க. அது தெரிஞ்சு தான் போட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது உள்நோக்கமானு தெரியல. ஏன்னா அரசு மருத்துவமனையில் இருக்கவங்கலாம் படிக்காதவங்களாம் இருக்க போகிறாங்க. படித்த மருத்துவர்கள் தான் பெரும்பான்மை இருப்பாங்க. ஆனால் அரசு மருத்துவமனைகளில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். தனியார் மருத்துவமனை நடக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை வெளியிலே வராது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அரசு மருத்துவமனை நிறையா நடந்தால் தான் மக்களுக்கு அரசு மருத்துவமனையில் ஒரு பீதி வரும். அந்த பக்கமே போக மாட்டாங்க. அப்போ தான் தனியார் மருத்துவமனைகளுக்கு எல்லாம் வருவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இதில் இருக்குது. எல்லாத்தையும் வேறு கோணத்தில் பார்க்க பழகிக்கணும். மக்கள் வந்து ஊடகம் என்ன நோக்கத்தில் காட்டுதோ அந்த நோக்கத்துக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி அரசு மருத்துவமனையிலேருந்து தான் வரும். ஒரு ஒரு அதாவது கால்பந்து வீராங்கனை ஒருத்தவங்க இங்கே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு நினைக்கிறேன், சென்னையில். அங்கே இப்போ திருச்சியில் இந்த மாதிரி வந்திருக்குது. இது மாதிரி நிறையா வரும். அப்பப்போ வரும். திடீர்னு ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு வரும். ஆப்ரேஷன் இந்த பக்கம் பண்ணுறதுக்கு மாற்றி இன்னொரு பக்கம் பண்ணிட்டாங்கன்னு வரும். இதெல்லாம் தனியார் மருத்துவமனையில் நடக்கவே நடக்காது. ஆனால் வந்து அரசு மருத்துவமனை மட்டும் இந்த மாதிரி நடக்கும். அப்படிலாம் பயம், அச்சம், பீதிலாம் வந்தால் தான் அது வேணும்னு பண்ணுறாங்களா, இல்லை யதார்த்தமாகவே பண்ணி விட்றாங்களா, இல்லை அவங்க படிக்கவே இல்லையா, படிக்காமல் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டாங்களா, இப்படி எல்லா கோணத்துலையும் விசாரிக்கணும். அவன் படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தானா அப்போ அவனுக்கு என்ன டோஸ் கொடுக்கணும்னு தெரியும். ஆனாலும் கூட கொடுக்குறான்னா அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. இல்லை அவன் வந்து அவனுக்கு தெரியாது அப்படின்னா அப்போ படிக்காதவனாக இருப்பான். படிக்காதவன் எப்படி நீ அரசு மருத்துவமனைக்குள்ளே சேர்த்த? இப்போ அந்த கோணத்துக்குள்ளே போகணும். படித்து வந்தானா அவனுக்கு இது எவ்வளோ கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். ஏன் மாற்றி கொடுத்த? எந்த பக்கம் போனாலும் மாட்டுவாங்க. அதனால் அதெல்லாம் வந்து அந்தளவுக்குலாம் போய் இவங்க விசாரிக்கிறாங்களான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவங்க எப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்கன்னா, அரசு மருத்துவமனைனா அங்கே வந்து உத்தரவாதம் இல்லை, உள்ளே போனவன் வெளியில் வருவான்ற உத்தரவாதம் இல்லை, இப்படியே கட்டமைச்சிட்டே வராங்க கொஞ்சம் காலமாகவே. அரசு பள்ளிக்கூடங்களும் இப்படி இதே கட்டமைச்சிட்டு வராங்க. திடீர்னு மேலேருந்து பொத்து ஊற்றும்பாங்க, பில்டிங் எப்போனா விழுந்துருவாங்க, அந்த கழிப்பறையெல்லாம் வந்து கன்றாவியாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. காட்டுறாங்கன்னு இல்லை, அப்படி தான். அப்புறம் அங்கே போடுற இந்த காலை உணவு, மதிய உணவு சில இடங்கள் நல்லாயிருக்கும், சில இடங்கள் நல்லா இருக்காது. சத்தான உணவு அப்படின்ட்டு அங்கே உப்புமா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த உப்புமாவையும் எத்தனை பேர் சாப்பிட்றான்னு தெரியல. சில பள்ளிக்கூடங்களால் 2 மாணவர்கள் 3 மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. அவங்களும் ஒழுங்காக வரதில்லை. ஏன்னா அங்கே ஒழுங்காக ஆசிரியரே இல்லை. அவங்க தான் ஆசிரியர் 1.5 லட்சம் பேர்கிட்ட நியமனமே இல்லாமல் இருக்குது. அதுக்கு மேலே அங்கே ஆசிரியர்கள்லாம் பாதி நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் போராட்டத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி பள்ளி நடக்கும்? அதனால் அதெல்லாம் உள்ளே நோண்டோம்னா உள்ளே தோண்ட பல பிரச்சனைகள் வரும். அதனால் பள்ளிக்கூடங்களும் சரி,
அரசு பள்ளிக்கூடங்களும் சரி, அரசு மருத்துவமனையும் சரி, மோசமானது அப்படின்ற மாதிரியே ஒரு கட்டமைப்பு கொடுத்துக்கினே வருவாங்க. அப்போ தான் தனியார் பள்ளிக்கூடங்களும், தனியார் மருத்துவமனைகளும் மக்கள் அதை நோக்கி போவாங்க. அவங்களுக்கு கல்லா கட்டலாம், வியாபாரம் ஆகும். அதுதான் வந்து அதுக்காக எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல. சில பேர் உண்மையிலேயே நேர்மையாக நல்லவங்களும் இருக்கலாம், இந்த மருத்துவமனைகள் பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க. சில பேர் அந்த வியாபார நோக்கம், இந்த அரசு மருத்துவமனைகள், அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் சுமாராக இருக்குது அப்படின்றது தெரிய வந்தால் நம்ம இதுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல, ஒரு சில பேர். இதெல்லாம் அரசு தான் மாற்றணும். யாரும் தனியார் பள்ளிக்கூடங்களோ தனியார் மருத்துவமனைகளோ நடத்த முடியாது. ஏற்கனவே இருக்கிறத பூரா அரசில் விற்றுட்டு கிளம்புங்க, காசை வேணால் தரேன் வாங்கிட்டு கிளம்பு, பில்டிங் இதெல்லாம் அந்த இருக்க நவீன சாதனங்கள்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு அப்படி சொல்லிட்டோம்னா இனிமேல் யாரும் அதெல்லாம் நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தையும் போட்டு ஏற்கனவே இருக்கிறவனையும் என்கிட்ட வந்து வித்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதை வாங்கலாமே, அரசுக்கிட்ட இல்லாத படமா அந்த மாதிரி செஞ்சால் இது மாறிடும். அப்புறம் ஒரு அமைச்சர் சொல்கிறார், அருண்ராஜன் நினைக்கிறேன் அவர், இனிமேல் எல்லா தாவேக்கா அமைச்சர்களும் அரசு மருத்துவமனையிலே நாங்கள் சிகிச்சை பெறுவோம் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தனியார் மருத்துவமனையில் போய் சேர்ந்துட்டார் உடம்பு சரியில்லைன்னு. அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது. இதே தான் திராவிட மாடல். இதெல்லாம் வந்து திராவிட மாடலில் வருது, அது அப்படியே வருது. அதனால் இது 2.0 இருக்குமோன்னு மக்களுக்கு ஒரு ஐயப்பாடு. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாணவிக்கு வந்து சதை வளர்ந்துருக்குன்னு தான் போனாங்க. அனஸ்தீசியா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவங்களுக்கு வந்து அந்த மரமரப்பு யூஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது அவங்களுக்கு வந்து வலி தெரியாமல் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிகமான டோஸ் கொடுத்துட்டாங்க. மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. மயக்கம் அடைஞ்சவங்க எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க கொடுக்க வேண்டிய அளவுக்கு மேலே அதிகமாக கொடுத்துருக்காங்க அந்த மருத்துவர். அது வந்து அவங்க உயிரே எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே சொல்லியிருக்கலாம்ல, சரி நடந்துருச்சு, நடந்து போச்சுங்க, இதாங்க நடந்துச்சு, நாங்கள் தப்பாக கொடுத்துட்டோம்னு சொல்ல வேண்டியது. அவங்க மேலே குற்றம் வந்துடும்ன்றதுக்காக இல்லாத பொருளாதான் சொல்ல வேண்டியது. இந்த ரமணா படத்தில் செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு பேரம் பேசுவாங்களா, அது மாதிரி அதுக்கு இஷ்டத்துக்கு என்னென்ன கணக்கு இதெல்லாமோ சொல்லுவாங்க. இந்த இவங்க இதனால் இறந்து போனாங்க, அதனால் இறந்து போனாங்க, அது மாதிரி இவங்க பாடியை வச்சுக்கின்னு இவங்க அதனால் இறந்து போயிட்டாங்க, இதனால் இறந்து போயிட்டாங்கன்னு என்னத்தையோ சொல்லியிருக்காங்க. அது மாணவிகள், நர்சிங் செவிலியர் மாணவிகளுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவங்களும் இந்த படிப்பு தானே படிக்கிறாங்க, அது சார்ந்த படிப்புன்றனால அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் அவங்களையும் உள்ள விடலையா, பெற்றோர்களையும் உள்ள விடலையா, அதனால் அவங்களுக்கு இன்னும் அச்ச உணர்வும் பயமும் சந்தேகமும் அதிகரிச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க, அந்த மாணவி வெளியில் காட்டவே இல்லை அப்படின்னா அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அவங்க இறந்து போயிருக்காங்க. அப்புறம் தான் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. போராட்டம் பெருசாக போயிடுச்சு. புத்தூரில், திருச்சியில் அது வந்து ஒரு பெரிய சம்பவமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதாவது அறநிலைத்துறை அமைச்சர், அந்த துறையோட அமைச்சர் வந்து எந்த சாதினே தாவேக்காக அவர்களுக்கு தெரியாதாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்திருக்கவர். அவர் எந்த சாதின்றது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே இப்போ தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாதாமா. அவர் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு குற்றச்சாட்டாக வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா, அவங்க ஆளுகளே தூக்கி அறநிலையத்துறைக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இது நம்ம சொல்ல, மக்களும் ஊடகங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சமூகன்றது தாவேக்கால யாருக்குமே தெரியாது அப்படின்றாங்க. நம்ம அதை நம்பிடுவோம். இப்போ அவர் என்ன சமூகம்னே தெரியாமல் ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா, அந்த அமைச்சர் வந்திருக்கிறாரு. வந்து இந்த திருச்சினா அவர் வந்து ஸ்ரீரங்கம் திருச்சி அடுத்தது தானே, அவர் வந்து பார்த்துருக்குறாரு. என்னங்க அமைதி பூங்காவாக இருக்க வேண்டிய தமிழகத்தில் திடீர்னு என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அப்போ இவங்க இந்த நடந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் கொடுத்த அந்த உத்தரவாதத்தின் பேரில் அந்த போராட்டம் சற்று கைவிடப்பட்டிருக்கிறது. அது நிரந்தரமாக கைவிடப்படல. அந்த மாணவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, செவிலியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் படிச்சுக்கிட்டு இருக்க செவிலியர்கள் தான், அவங்க இன்னும் படிப்பு முடிக்கல. 2ஆம் மாணவன் 3ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். அதில் 3ஆம் ஆண்டு படித்த அவங்க சக தோழி தான் வந்து இப்போ இறந்து போனது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அமைச்சர் இந்த மாதிரி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு வந்து அந்த மருத்துவர்கள் மேலே உரிய நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்து போன அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுப்பாங்க, அது போக ஒரு அரசு வேலை கொடுப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் கோரிக்கையாக வச்சோம், அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சரின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில், அந்த நம்பிக்கையின் பால் அவர் மாறா பற்றெல்லாம் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவங்க வந்து மாற மாட்டார் அப்படின்னு நினச்சி தற்காலிகமாக போராட்டத்தை வந்து கைவிட்டிருக்கிறாங்க. அவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அது ஒருவேளை நிறைவேற்றப்படாமல் விட்டால் அந்த போராட்டம் மீண்டும் தொடரும் அப்படின்ட்டாங்க அந்த செவிலியர்கள்லாம். இப்போ அவங்க அதை நிறைவேற்றி ஆகணும், நிறைவேற்றலைன்னா போராட்டம் தொடரும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல். ஸோ கரூரில் ஒரு சம்பவம்,
கோவையில் ஒரு சம்பவம், திருச்சியில் ஒரு சம்பவம். அங்கே மட்டும் சம்பவம் நடந்தால் எப்படி அப்படின்ட்டு இந்த பக்கம் காஞ்சிபுரம், ஏற்கனவே திருவாரூர் நடந்துருச்சு. நம்ம முத்துப்பேட்டையில் ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்துருச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம். புதுக்கோட்டை பக்கம் கரம்பக்குடியிலையும் சம்பவம் நடந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் வந்தோம்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஏற்கனவே சம்பவங்கள் நடந்துருச்சு போல். என்ன அப்படின்னு கேட்டால், எப்போ பார்த்தாலும் வரலாறு காணாத மின்வெட்டு அப்படின்றாங்க. என்னடா மின்வெட்டு அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தா, மக்கள் வந்து ஒரு 2 முதல்ல கொளத்தூர் தொகுதி, அப்புறம் ஒரு சில தொகுதிகள் திமுக தோத்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மின்வெட்டு தொடர்ச்சியாக 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 2 நாள்லாம் இல்லையா கொளத்தூர்லலாம் சொல்கிறாங்க. இன்னும் 2 நாளில் திடீர் 2 மணி நேரம், 2 நாள் தொடர்ச்சியாக கரண்ட் இல்லாத காரணம் என்ன? பவரான ஆட்சி, விஜயோட ஆட்சி அப்படின்னு சொல்கிறது போய் பவர் கட்டான ஆட்சி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. அந்த பவர் கட் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ பவர் கட் ஆட்சி அப்படின்றாங்க. இப்போது அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டால் கொந்தளிக்கிறாங்க அவங்கெல்லாம். ஏன்னா அவங்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்து தூங்குறதுக்கு வரும்போது கரண்ட் இல்லை. வீட்டில் 2 நாள் தொடர்ச்சியாக கரண்ட் இல்லைன்னா அங்கே என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். எந்த இதுவுமே செயல்பட முடியாது. தண்ணியை வேறு எங்கேதோ பிடிச்சிட்டு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி வீட்டில் எந்த ஒரு இயந்திரங்களையும் பயன்படுத்த முடியல. அதனால் அவங்க எல்லாருமே வந்து, அதுவும் ஒருத்தர் 2 பேர் வீட்டில் பல்வேறு வீடுகளில் இந்த மாதிரி நடந்திருக்கு. திருவள்ளூரில் குறிப்பாக நிறைய இடங்கள் நடந்திருக்கு, காஞ்சிபுரம் நடந்திருக்கு, கொளத்தூர் தொகுதியில் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில இடங்களில் எங்கெங்கெல்லாம் திமுக தோற்றுருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால தான் இவர் அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு, சிடி நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, சில கருப்பு ஆடுகள் புகுந்துருச்சு மின்சாரத்துறையில். புகுறலாம் அது ஏற்கனவே அங்கே தான் இருக்குது, ஆனால் அது செயல்பட தொடங்கியிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அந்த கருப்பு ஆடுகளை பிடிச்சி சட்டை போட்டு முடிச்சு விட வேண்டியதானே. டிஸ்மிஸ் பண்ணுறதோ இல்லை பணியிட நீக்கம் கொடுக்குறதோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா, நாங்களே கேட்காம நீங்கள் வந்து மின்வெட்டு நடத்துனீங்கன்னா, அதாவது அந்த பழைய ஆட்சிகளுக்கு அந்த தலைவர்களுக்கு விசுவாசமாக இருக்காங்களாமா. நீ யாருக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்கு, யாரை தண்டிச்சுக்கிட்டு இருக்க, சம்மந்தமே இல்லாமல் மக்களை உட்காந்து அதுக்கு அவங்க எப்படி திட்டம் போடுறாங்க பாருங்க. இதில் ஒரே கல்ல 2 மாங்காய், ஒன்று அல்ல ஒரே கல்ல 3 மாங்காய் ஆக்சுவலாக. ஒன்று அந்த கட்சி தலைவர்களுக்கு, ஏற்கனவே அந்த கட்சி தலைவர்களுக்கு விசுவாசத்தை காட்டுறது, பார்த்தீங்களா உங்களுக்காக நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். ஒன்று. 2வது தாவேக்காவை பழி வாங்குறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. 3வது இந்த மக்கள் தானே அவங்களுக்கு வாழ்க்கை செலுத்துறாங்க, உங்களுக்கு செலுத்தாமல் பார்த்தீங்களா நாங்கள் கரண்ட்டை கட் பண்ணி விட்டு அவங்கள போராட்டம் பண்ண வச்சிட்டோம். இப்படி ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்கிறாங்க இவங்க. இப்போ அவங்கள மொத்தமாக தூக்கி வெளில போட்டோம்னா பின்னாடி இது மாதிரி செய்கிறவங்கலாம் அடங்கிடுவாங்க. இதுவும் வந்து அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து கெடுதல் பண்ணணும்னு நினச்சி சில பேர் பண்ணலாம். இதில் 2 நோக்கமாக தான் இருக்கும். ஒன்று இவங்க அதெல்லாம் சேர்ந்து பண்ணுறதா இருக்கும். சில பேர் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கவங்க வேணும் இப்போ மக்களை தண்டிக்கிறேன்ற பேரில், அந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்குறேன்ற பேரில் மக்களை தண்டிச்சிட்டு இருக்காங்க. இது அங்கே போய் உண்மையிலே பவர் கட்டா அப்படின்னு போய் தேடணும்னா இவங்க வண்டவளமாக தெரிஞ்சிடும். அது ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து இல்லை அப்படின்னா மின் பற்றாக்குறையா அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ உடனே வந்துடுவாங்க. பார்த்தீங்களா எங்கள் ஆட்சியில் மின் பற்றாக்குறையே இல்லை, இவங்க ஆட்சியில் மின் பற்றாக்குறை அப்படின்ட்டுருவாங்க. அது சொல்லிடுவாங்க. இல்லை கருப்பு ஆடுகள்னால் அது இவங்க நிரூபிக்கணும்ல, வேணும் தான் பண்ணியிருக்கான்னு நிரூபிக்கணும். இவங்க நிரூபிக்கங்காட்டி அவன் இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் போச்சு, அங்கே லைன் போச்சு, இங்கே இது போச்சு, நடுவில் புறா வந்துருச்சு, வந்து காக்கா வந்துருச்சு, அதை கட் பண்ணி விட்டுருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கதையெல்லாம் விடுவாங்க. அது எப்படி தொடர் அந்த 2 திமுக தோத்த இடங்கள்ல மட்டும் இந்த வேலைகள்லாம் நடக்குது, அங்கே மட்டும்தான் அந்த காக்கா புறாலாம் கழுகெல்லாம் வருதா, வேற எங்கேயும் வரலையா அப்படின்ற நம்ம பார்க்கணும். கொளத்தூர் தொகுதியில் வருது அப்படின்னா அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அதில் 2 நாள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாகிறதுன்றது இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ நடக்குது அப்படின்றாங்க. அதனால் உண்மையிலே இந்த கருப்பாடுகள் யாருன்றதை இவங்க பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இப்போ தாவேக்கா அரசு இருக்குது. மக்களும் போய் பார்க்கணும், அரசு பார்க்குதோ இல்லையோ, ஏன்னா பாதிக்கப்படுறது அவங்க தான். உண்மையிலே நீங்கள் வந்து காட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு காட்டணும்னு சொல்லிட்டு அந்த மின்துறை அதிகாரிகிட்டே போய் பேச வேண்டியதாருமே. ஏன்னா இவங்க வந்து அந்த குற்றச்சாட்டுகளை ஃபோன் பண்ணி சொன்னால் அதுக்கும் சரியான பதில் கொடுக்குறது இல்லையா. அப்போ நேராக போய் அவங்க உட்காந்துட வேண்டியதான், எங்களுக்கு சரி பண்ணாமல் நீ வெளியில் போகாது அப்படின்னு சொல்லி மக்கள் போய் உட்கார ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் தொந்தரவு தாங்காமல் சீக்கிரமாக விட்டுருவாங்க கரண்ட்டை. அதை செய்கிறாங்களான்னு தெரியல. அதான் மக்கள் அதுக்கு தான் அங்கே போகிறதுக்கு போல் வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க போல். இதனால் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பக்கமும் தலை காட்ட முடியல. சரி, அந்த பக்கம் சவுத்து பக்கம் போகலான்னு சொல்லி மயிலாடுதுறை பக்கம் போனால் அங்கே ஏற்கனவே மாமூல் கேட்டு டாஸ்மாக் கடைகள் பூரா ஒரு நாள் ஃபுல்லாக மூடிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக மயிலாடுதுறையில் இருக்க எல்லா டாஸ்மாக் கடையும் மூடிட்டாங்க. இது வந்து எந்த தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் நடக்கலாம், அங்கே மட்டும் நடந்திருக்கு. ஏன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க தாவேக்கா கட்சியினர் சில பேர் போய் மாமூல் கேட்டதாக
ஊடகங்களில் வரும் குற்றச்சாட்டு, நம்ம சொல்ல. ஆனால் அது நடந்திருக்கு. அந்த டாஸ்மாக் கடை மூடியிருக்காங்க. அதெல்லாம் வந்து செய்தியிலே வந்துருச்சு, மாமூல் கேட்டிருக்காங்க அப்படின்னு. இவர் என்ன சொன்னார், ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு யாரும் ஆடக்கூடாது, நானும் வாங்க மாட்டேன் நீங்களும் வாங்கக்கூடாது. அவங்க கட்சியினர் தான் போய் எங்கள் மாமூல் கேட்டாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த டாஸ்மாக்கும் உங்கள் கட்டுப்பாடு கீழே தான் வருது. அவங்க பூரா ஒரு நாள் மூடி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களையும் செய்தி வருது. அப்போ அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? நீங்கள் தானே சொன்னீங்க யாரும் வாங்க மாட்டாங்க, நாங்களும் வாங்க மாட்டோம், உங்கள் கட்சியினர் தான் இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக 712 கடையை மூடிருக்கோன்னு சொல்கிறாரு. அதுக்கான லிஸ்ட்டு கொடுங்கன்னு எல்லா எதிர்கட்சியும் கேட்குது. எங்கே மூடிருக்கீங்க, அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சௌமியா அன்புமணி அவங்க என்ன சொன்னாங்க, சந்து கடையெல்லாம் திறக்கிறாங்கன்னாங்க. இப்போ இன்னும் ஒரு சில எதிர்கட்சி என்ன சொல்லுது, நாம் தமிழர் கட்சினா நீங்கள் அந்த லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குது. கொடுக்க வேண்டியதானே, நீங்கள் வெள்ளரிக்கை ஏதோ வெள்ளரிக்கை கொடுக்குறேன்றீங்க. இந்த 717 கடை எங்கே மூணுன்றது ஒரு வெள்ளரிக்கா கொடுத்துருங்களேன், அதில் என்ன சிரமம் இருக்க போகுது? இதை ஒரு பக்கம் வெள்ளரிக்கா கொடுங்க. அப்புறம் அந்த சந்து கடை எத்தனை மூணுங்கிறதையும் ஒரு வெள்ளரிக்கா கொடுங்க. ஏன்னா சந்து கடை 3 திறக்கிறான், நீங்கள் 1 தான் மூடுறீங்க, ஆனால் 3 திறந்துடுறான் அப்படின்றாங்க சௌமியா அன்புமணி அவர்கள். அதனால் அந்த மாதிரி சந்து கடைகள் எத்தனை மூணுங்கிறதையும் ஒரு வெள்ளரிக்கா கொடுங்க. அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபாய். இப்போ அந்த விஷயத்துக்கு வந்தோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே பரவாயில்ல போல், 1.0வே பரவாயில்ல, ஏன்னா இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபாய் வருது அப்படின்றாங்க. அப்போ 2.0 நாங்கள் எப்படிங்க 1.0வில் வாங்கினதே 2.0வில் வாங்க முடியுமா? இப்போ விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு, பெட்ரோல் எல்லாம் ஏறி போச்சு, அப்போ நம்ம 2.0க்கு தகுந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்ட்டு 20 ரூபீஸ் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. 10 ரூபா வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போ 20 ரூபா ஆயிடுச்சு. சரி, 10 ரூபா வந்து ஒரு அமைச்சருக்கு போச்சுன்னு சொன்னீங்க. இப்போ அந்த அமைச்சரே வந்து அந்த துறையில் இல்லை. இப்போ யாருக்கு போகுது? இது யாருக்கு போகுது ஆக்சுவலாக? அப்போ இது 20 ரூபா யாருக்கு போகுது? இப்போ அவர் இல்லை, அந்த துறையில் அவர் இல்லை. அவர் ஒரு அமைச்சராக, அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். ஆனால் அவர் அந்த தொகுதியை விட்டே கிளம்பிட்டார். இப்போ அவர் வேறு தொகுதியில் இருக்கிறாரு. ஏன்னா அந்த தொகுதியில் நடந்ததான் அவருக்கு வந்து போகுது. அதனால் அவர் வேறு தொகுதி போயிட்டார். அவருக்கு இந்த துறையும் இப்போ இல்லை. இப்போ உங்கள் அமைச்சர் தான் இருக்காங்க. யார்? விக்னேஷ், மது ஒழிப்புத்துறை, அவர் கீழே தான் வருது. இப்போ இந்த 20 ரூபா யாருக்கு போகுது? அந்த சில ஊடகங்கள் அதை வந்து அவங்கள்ட்ட போய் அந்த டாஸ்மாக் கூலிகள்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க இந்த வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கூலி இறக்குக்கூலிக்கு வாங்குகிறோம், அதுக்கெல்லாம் அவங்க தரதில்லை அப்படின்னா நீங்கள் தானே கொடுக்கணும், அரசாங்கம்னா நீங்கள் தான் கொடுத்துக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள 10 ரூபா அந்த ஏற்றுக்கூலி இறக்குக்கூலிக்கு தான் போச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதுலேயும் கோல்மால்கள்லாம் நடக்குது. சிலது அங்கே அந்த மாதிரி வேலைக்கு இறக்குக்கூலி ஏற்றுக்கூலி கொடுத்தோன்றாங்க, சிலது அமைச்சர்களுக்கு போகுதுன்றாங்க. இது யாருக்கு போகுது? இந்த 20 ரூபா யாருக்கு போகுதுன்னு யாருக்கும் தெரியல. அதனால் நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் உங்கள் அரசில் ஊடகங்களும் சொல்லுது, டாஸ்மாக் ஊழியர்களும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிறது பத்தாதுன்னு உங்கள் ஆட்கள் போய் அங்கே மாமூல் கேட்குறாங்கன்றனால மயிலாடுதுறை முழுவதும் ஒரு நாள் ஃபுல்லாக டாஸ்மாக் கடையை முடிக்காங்க. இது வந்து மயிலாடுதுறை. இப்படி இன்னும் அப்படியே ஒவ்வொரு மாவட்டமாக போனோம்னா, திருவாரூரில் நம்ம சொன்ன மாதிரி இந்த முத்துப்பேட்டை அங்கே வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. இப்படி எந்த மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சாலும் பிரச்சனைகள் ரெடியாக இருக்குது. புதுக்கோட்டையில் அந்த பக்கத்தில் அந்த வேங்கை அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில பிரச்சனைகள் 1.0 வந்துருச்சு. அதனால் அதில் கொந்தளிப்பில் மக்கள் வந்து 2.0 வரவங்களையும் பார்த்து கேட்பாங்க. அதனால் நீங்கள் எங்கே தலை காட்டினாலும் பிரச்சனைகள் ரெடியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஆட்சி பண்ணுங்க அப்படின்றத நம்ம ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். இது போக 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்களாம். அதை வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக அதிமுக என்ன சொல்லுது அப்படின்னா, வேணும்னே பண்ணியிருக்காங்க. இது வந்து தாவேகா அலுவலகமா இல்லை தலைமைச் செயலகமா அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா கீழே தலைமைச் செயலகத்தோட கீழ்த்தளத்தில் ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர்கிட்ட கொடுக்குறாங்க. 1ஆம் தளத்தில் போய் தாவேகாவினர் உறுப்பினர் அட்டையை வந்து அதே 3 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் போய் வாங்குறாங்க. அதனால் மக்களுக்கும் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் என்ன சந்தேகம் வருதுன்னா, இது தலைமைச் செயலகமா இல்லை தாவேகா அலுவலகமா அப்படின்னு வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் தான் சொல்லணும். பனையூரில் தான் உங்கள் அலுவலகம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். எப்போ அது வந்து கோட்டை கொத்தளத்துக்கிட்ட வந்துச்சுன்னு தெரியல. நீங்கள் தான் அதை தெளிவுபடுத்தணும். அதாவது இந்த உறுப்பினர் அட்டையெல்லாம் தயவு செஞ்சு அந்த தலைமைச் செயலகத்தில் கொடுக்காதீங்க. அது வந்து அரசு அலுவலகம், அது உங்கள் கட்சி அலுவலகம் கிடையாது. அதனால் இந்த உறுப்பினர் அட்டையெல்லாம் எது கொடுக்குறா இருந்தாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்போ வேணாலும் ராஜினாமா செய்யல. அது அவங்க தனிப்பட்ட உரிமை. அந்த ஓட்டு போட்ட மக்கள் தான் இப்போ சிந்திக்கணும். இவங்களெல்லாம் ஓட்டு போட்டு 15 நாள்லேயே ரிசைன் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டது வேஸ்ட்டுன்னு இப்போ அவங்க யோசிப்பாங்க. அவங்க தான் யோசிக்கணும். ஏன்னா இந்த தொகுதிகளுக்கெல்லாம் மறுபடியும் இடைத்தேர்தல் வரும். திரும்பவும் அதே தொகுதியில் வந்து எல்லா கட்சியினரும் வேட்பாளரை நிறுத்தி திரும்ப தேர்தல் நடத்தி, இது தேர்தல் ஆணையத்துக்கும் தேவையில்லாத செலவு தான்.
நேர விரயம் தான். என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும் சட்டப்படி. அந்த ஓட்டு போட்ட மக்கள் தான் எல்லாம் சிந்திக்கணும். 3 பேர் அங்கே அதிமுக ஆட்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போ அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் தான் குதிரை பேரம்ன்றாங்க எதிர்கட்சியும். இப்போது உங்ககிட்ட 107 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அந்த மன்னார்குடி எம்எல்ஏவே காணோம் அப்படின்றாரு யார், அமமுக தலைவர். அவர் உங்ககிட்ட தான் இணைந்தது நாங்கள் கேள்விப்படுறோம். அப்படி பார்த்தா அவர் ஒருத்தரை சேர்த்தா 108 மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்கள். ஸோ அந்த 107 இந்த 8 ஒன்றையும் சேர்த்தா 108. உங்ககிட்ட நாங்கள் இவ்வளோ நாளாக அறிவாலயத்தில் அடிமையாக இருந்தோம், இனிமேல் நாங்கள் பனையூரில் தான் அடிமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இங்கே வந்துட்டாங்க. அந்த 5 பேர், அதாவது காங்கிரஸ் கூட்டணி இங்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் 113 ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் தேவை ஒரு 5 எம்எல்ஏ தான். அதில் 3 எம்எல்ஏவே ஆல்ரெடி அங்கேருந்து தூக்கி அங்கேருந்து சட்டமன்றத்து அந்த தலைமைச் செயலகத்திலே பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ண வச்சு உங்கள் கட்சியில் சேர்த்துட்டீங்க. இப்போ அவங்களுக்கு அந்த தொகுதிகளுக்கு இப்போ இடைத்தேர்தல் வரும். இப்போ அந்த 3 நம்ம குறைச்சி தான் பேசணும். ஏற்கனவே ஒரு வழக்கு ஒன்று போயிட்டுருக்குது. அந்த தொகுதி எம்எல்ஏ உள்ளே வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல. அந்த தொகுதியும் கழிக்கணும். இப்போ அது உள்ளே வர வரைக்கும் அதை சேர்க்க முடியாது. அப்போ 234ன்றது இப்போ 230 மாறுது. இந்த 3 பேருக்கு திரும்ப இடைத்தேர்தல் வைக்கணும். இல்லை 230 கூட சொல்ல முடியாது. திருச்சிக்கும் இன்னும் திருச்சி கிழக்குக்கும் மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா. இப்போ அதுலேயே இந்த 3 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. திருச்சி கிழக்கு ஒன்று சேர்த்தா அதுவே 4 ஆச்சு. அந்த திருப்பத்தூர் தொகுதி எம்எல்ஏ இன்னும் உள்ளே வந்த பாடையில் அது ஒரு வழக்கு போயிட்டுருக்குது. அப்போ 5 கழிஞ்சிரும். இப்போ 229 தான் வச்சுக்கணும். 230 வச்சா கூட 115 எம்எல்ஏ இருந்தால் உங்களுக்கு போதும். ப்ளஸ் 1 116ன்னு சொல்லலாம். இந்த 116க்கு உங்ககிட்ட இப்போ ஏற்கனவே 113 இருக்குது. இன்னொரு 3 பேர் தான். அது நீங்கள் இந்த ஐயுஎம்எல் விடுதலை சிறுத்தைகள்லாம் உங்கள் ஆட்சியில் பங்குன்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு 2 பேர் அமைச்சரை வேற ஆக்கி விட்டீங்க. அந்த நாளை சேர்த்தாவே 117 வந்துருச்சு. அப்புறமே எதுக்கு இந்த குதிரை பேரம் அப்படின்னு நம்ம சொல்லலை, எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. அது அதான் இந்த 107 117ன்ற எண்ணிக்கை உங்களுக்கு வந்துருச்சு. இந்த மிச்சம் இருக்கிற நபர்களும் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். அந்த திருப்பத்தூர் தொகுதி எம்எல்ஏ வந்துருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் அந்த 4 தொகுதி திருச்சி கிழக்கு, அப்புறம் இந்த 3 தொகுதி மதுராந்தகம், இன்னும் 2-3 பெருந்துறை, இன்னொரு இடம், 3 இடங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த 4 இடங்கள் இடைத்தேர்தல் இருக்குது. அங்கேயும் தாவேக்கா ஜெயிச்சு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மை இருக்குமே. அதாவது காங்கிரஸ் தான் கூட்டணி ஆயிடுச்சு. அதனால் அவங்களோட 5 கழிச்சிட்டு பார்க்கும்போது 113 தான் உங்களுக்கு வேணும். உங்கள் கிட்ட ஏற்கனவே 107 இருக்குது. இந்த 4 தொகுதி ஜெயிச்சிட்டிங்கன்னா 111 ஆகிடும். அதுபோக 2 தானே சமாளிச்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே உங்கள் கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா ஐயுஎம்எல்லும் விடுதலை சிறுத்தைகளும் வந்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு இனி தொந்தரவுகள். அது போக மன்னார்குடி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார். அதெல்லாம் பார்க்கல அவங்களுக்கு போதுமானது இருக்குது. அது போக அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னே அதிமுகலேருந்து ஒரு கட்சி தனியாக பிரிஞ்சு வந்திருக்குது. எஸ்பி வேலுமணி தரப்பில் அவர்கள் தலைப்பில் அவர்களுடைய தலைமையில் வந்திருக்கு இல்லையா. அந்த ஒரு கூட்டணியில், அதாவது அந்த அதிமுகலேயே 2 அணியாக இப்போ பிரிஞ்சு போச்சு. அந்த 2 அணியில் இருக்கிற ஒரு அணியிலேருந்து தான் 3 எம்எல்ஏ இங்கிட்டு சேர்ந்துருக்குறாங்க. ஏற்கனவே 2ஆக உடஞ்சிருக்கு, நீங்கள் அதை 3ஆக உடச்சிருக்கீங்க. அந்த 2ஆக உடஞ்ச அந்த ஒரு கூட்டமும் இப்போ உங்களுக்கு துணையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்படுறேன். ஏற்கனவே அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராது. திரும்ப நம்ம ஆட்சி தக்க வைக்க முடியுமான்னு அங்கேயே பார்த்துட்டு இருக்காதிங்க. ஏற்கனவே இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக்கிறதுக்கு தயவு செஞ்சு அதை சரி செய்யுங்க அப்படின்றத நம்ம கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வேறு கண்ணோட்டத்துலேயும் பாருங்கள், குற்றங்கள் திடீர்னு அதிகரிக்குதுன்னா சில திமுக அதிமுக விசுவாசிகள் அவங்க வேண்டுமென்றே பல்வேறு இடங்கள்லேருந்து இந்த ஆட்சிக்கு கெடுதல் விளைவிக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் குற்றத்தையும் அவங்களே செய்வாங்களாம். அவங்க செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லலை, ஆனால் சில பேர் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு ஐயப்பாடில் சொல்கிறோம். அவங்களே குற்றத்தையும் செஞ்சுட்டு இந்த பக்கம் ஊடகத்தில் பார்த்தீங்களா இந்த ஆட்சி மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிள்ளையும் அவங்களே கிள்ளி விட்டு தொட்டுனே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல் பண்ணணும். ஆனால் அதுக்காக உங்கள் ஆட்சியில் தூய்மையாக நடக்குது, நீங்கள் தூய சக்திலாம் சொல்ல முடியாது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது திராவிட மாடல் 2.0 மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த ஆட்சியும் மற்ற ஆட்சிகளுக்கு எந்த இதில் சளைச்சதில்லை அப்படின்றது ஒரு மாற்றமும் இல்லை, மக்களுக்கு ஏமாற்றம் தான் அப்படின்றது தெளிவாக புரியுது. இது மாற்றம் தான் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும். மக்களுக்கு இப்போதைக்கு பார்க்கல ஏமாற்றமாக தான் இருக்குது. எந்த பக்கத்துல பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. கொலை கொல்லம் கற்பழிப்பு எல்லாம் நடக்குது. மின்வெட்டுன்றது திமுக ஆட்சியில் தான் இருந்தது. ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு வீராசாமி அவர்கள் படத்தை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டான். அவங்க கரண்ட் விட்டால் தான் நமக்கு கரண்ட் வரும், அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. திமுக 2011லேருந்து 21 வராமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மின்வெட்டு.
இப்போ நீங்களும் அதே மின்வெட்டு பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து, மணல் கொள்ளை, குவாரி பிரச்சனைகள், இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அப்போ இருந்தது. அதனால் மக்கள் ஓட்டு போடல. அது போக அந்த 2009 சம்பவம், அந்த தமிழில் மக்கள் வந்து இறந்து போனப்போ இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால் மக்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் காரணம் வச்சு தான் அவங்க 10 வருஷமாக ஆட்சியிலே வரல. இப்போ அதே மாதிரி ஒரு சூழல்கள் இப்போ வந்துட்டுருக்குது. இதே மாதிரி மின்வெட்டு தொடர்ச்சியாக நடக்குது. அதே மாதிரி லஞ்சம் ஊழல்லாம் இப்போயும் நடக்குதுன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அரசு அலுவலகங்கள்லாம் இப்போயும் கேட்குறாங்களாம், ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுங்க அப்படின்றாங்களாம். அது என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு மக்கள் கேட்டால் இந்த ஃபார்மாலிட்டிஸ் தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அது ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல. இந்த உங்கள் ஆட்களே இப்போ மாமூல் கேட்டதுனால தான் அந்த டாஸ்மாக் கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் சரி செய்யணும் அப்படின்றத நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். மற்றபடி இந்த ஆட்சி வந்து தூய சக்தியா தீய சக்தியான்றதை மக்கள்கிட்டே விட்டுருவோம். நம்ம எதுவும் அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டாம். அவர் என்ன சொன்னார்னா, திமுக தீய சக்தினாரு, அதிமுக ஊழல் சக்தினாரு. இப்போ அந்த ஊழல் சக்தியிலேருந்து தான் சில எம்எல்ஏக்கள் இங்கே வந்து சேர்றாங்க. அந்த தீய சக்தி கூட்டணிகள் தான் இங்கே வந்து சேர்ந்துருக்குது. அதனால் அது என்ன சக்தின்றது நமக்கு தெரியல. நமக்கு தெரியாதனால மக்களாய் உங்ககிட்டே அதை விட்டுறோம். நீங்கள் அதை முடிவு பண்ணி அது எந்த சக்தின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இப்போது இந்த ஆட்சி மேலே நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஆட்சி அமைகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது இப்படி தான் போகும் அப்படின்னு. அப்படி தான் போயிட்டுருக்குது. இன்னும் சொல்ல போனால் சில துறைகளுக்கு குற்றம் செஞ்சவங்களையே தூக்கி அந்த துறைகளுக்கு தலைமையாக போட்டிருக்கிறாங்க. எப்படி அந்த குற்றத்தை செஞ்சவங்களையே தூக்கி அந்த துறைக்கு வந்து தலைமை அதிகாரியாக போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க அந்த குற்றத்தை ஒத்துக்குவாங்க? வாய்ப்பே இல்லை. நம்ம யார் எந்த துறைக்கு போட்டிருக்காங்க அதெல்லாம் இப்போ பேச போகிறதில்ல. அந்த மாதிரி சில துறைகளுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கதா ஊடகவியலாளர்கள் சொல்கிறாங்க. அது வந்து போக போக தாவேகா அரசின் வந்து இது புரிஞ்சிடும். இந்த மாதிரி நம்மளை சுற்றி தப்பான நாட்களில் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம், இவங்க நமக்கு நல்லது சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு நமக்கே கெடுதல் பண்ணி விட்ருவாங்களோ அப்படின்றது போக போக புரியும். அதனால் இதில் இருக்க முக்கால்வாசி பேர் திமுக அதிமுக ஆட்கள் தான். இவங்களாம் இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்றக்கா அவங்களாம் போயிட போகிறதில்ல. அவங்களாம் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இவர் சொன்னார் இல்லையா, அந்த நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார் இல்லையா, கருப்பு ஆடுகள்னு. அதில் சில பேர், எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல, அங்கே இருக்க சில விசுவாசிகள் இருப்பாங்க. சில பேர் இல்லை நம்ம வேலையை செஞ்சுட்டு போவோன்னு இருக்கவங்களும் இருப்பாங்க. அதே திமுக அதிமுக விசுவாசிகளாக இருந்தால் கூட சில பேர் நம்ம வேலையை நம்ம வரோம் செய்கிறோம், நமக்கு சம்பளம் வருது போயிட்டே இருப்போம் அப்படின்னு இருக்கவங்களும் இருப்பான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக. சில பேர் இல்லை நம்ம அவங்களுக்கு நம்மளுடைய விசுவாசத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம சொல்கிறோம். அது இந்த அரசு புரிஞ்சுக்கிட்டு யார் என்னன்றதை பார்த்து சரி செய்யணும். இப்போ நம்ம இந்த இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பேசிடுறோம். இது போக இன்னும் சில கூத்துக்கள்லாம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஊடகத்தை சந்தித்து ஒரு அமைச்சர், இப்போ இருக்க தாவேகா அமைச்சர் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாரு. ஒரு ஊடகத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சுற்றுலாத்துறையை வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்திருப்பார் போல். அந்த ஊடகவியலாளர் நடுவில் குறுக்கிட்டு, உங்களுக்கு கொடுத்தது சுற்றுலாத்துறை இல்லைங்க, உங்களுக்கு கொடுத்தது சுற்றுச்சூழல்துறை அப்படின்ட்டு இருக்காரு. ஓ அப்படிங்களா, சரி நம்ம ரீடேக் போகலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தமக்கு என்ன துறை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதே தெரியாத மாதிரி அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. யார் வேட்பாளருங்கன்னே தெரியாமல் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு ஆட்சி போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து எந்த எம்எல்ஏ எந்த கட்சியில் இருக்காங்கன்னே இப்போ தெரியாத மாதிரி போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு கட்சியில் இருக்கிறாரு, நாளைக்கு ஒரு கட்சியில் இருக்கிறாரு, இன்றைக்கி ஒரு துறை இருக்குது. திடீர்னு பார்த்தா முதல்ல நிதித்துறை அப்படின்னாங்க செங்கோட்டையன் அவருக்கு. சரி இவர் நிதித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். 2 நாள் கழிச்சு பார்த்தா இல்லை இவர் வருவாய்த்துறை அமைச்சர், நிதித்துறையை பிடுங்கிட்டோம். கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நிர்வாகத்துக்கு இந்த இடங்கள்ல இருந்தால் சரியாக இருக்கும், அதனால் நான் தான் துறையை மாற்றி கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எது உண்மை நமக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு துறையில் இருக்கிறாங்க, நாளைக்கு வேறு துறையை மாற்றி விட்டுறாங்க. இவ்வளோ வேகமாக துறையை மாற்றுவாங்கன்னு நம்ம நினைக்கல. இலாக்காக்களை இவ்வளோ வேகமாக மாற்றிட்டாங்க. சரி இலாக்காக்களை மாற்றுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எம்எல்ஏக்களே மாற்றிடுறாங்க. அந்த கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த 3 அதிமுக அமைச்சர் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க யாரும் அங்கே போவாங்களா, இல்லை வேறு ஏதாவது கட்சியில் இருக்கவங்க இங்கே வருவாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் போக போக அப்புறம் இன்னொரு விஷயம்னா, இந்த 2ஆக உடைப்பட்ட அதிமுக கட்சியில் வேலுமணி தரப்பில் இருந்த அந்த அவர்களுடைய தலைமையில் இருந்த சில எம்எல்ஏக்கள் திடீர்னு இப்போ எடப்பாடி பக்கம் போயிட்டாங்க. அதனால் எந்த எம்எல்ஏ எங்கே இருக்காங்க, எந்த கூட்டணியில் இருக்காங்க, எந்த கட்சியில் இருக்காங்க, எந்த அணியில் இருக்காங்க எதுவுமே தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த தாவேகா அரசு. இது போன்ற மாற்றங்களை கொண்டது தான் இந்த தாவேகா அரசு. இப்போது ஒரு எம்எல்ஏ வந்து அவர் கட்சியில் இருக்கிறாரா, இந்த கட்சிக்கு வந்துட்டாரான்னு தெரியாமல் தான் இப்போ அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர் இருக்கார். இந்த மாதிரி
எம்எல்ஏ காணோங்க அப்படின்னு சொல்லி போய் கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். எம்எல்ஏ தூக்கிட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்கலாம் சொல்லியிருந்தார் அவர். சரிங்க, இது இன்றைக்கி நம்ம வந்து தாவேகா ஆட்சியினுடைய நடந்த துயர சம்பவங்கள், அவல நிலை, அப்புறம் தாவேகா அரசு வந்து எந்த மாதிரி கோணங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை அணுகணும், அதை வந்து எப்படி தடுக்கணும், என்ன மாதிரி சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தால் அது தடுக்கிறதுக்கான வழி இருக்குது அப்படின்றதே நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம என்றைக்குமே பிரச்சனை மட்டும் பேசுனதில்லை, அதுக்கான தீர்வையும் பேசியிருக்கோம். அந்த நம்ம சொல்கிற தீர்வு இப்போதைக்கு வராது, இந்த அரசுனால செய்ய முடியாது. ஏன்னா இது 2.0. அதனால் இந்த அரசு கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் இல்லையே தவிர மற்றபடி இது திமுக அரசு மாதிரி தான். அதனால் மக்கள் ஏற்கனவே இந்த அரசில் இருந்தவங்க ஏற்கனவே திமுக அரசை விரும்பிய மக்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஆட்சி கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்காது. அதை தான் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். ஏன்டா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம், தாவேகா கட்சிக்கு ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் அவங்க கொண்டாந்து வைப்பாங்க. ஒரு நாள் மக்கள் இதை சிந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன 2-3 வாரத்திலே வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து இப்போயும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அந்த ரசிகர்கள் முட்டு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, அந்த ஆட்சியில் எப்படி நடந்துச்சு, இந்த ஆட்சியில் நடந்துச்சு, எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த முட்டு கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை சற்று குறைந்திருக்குது. இன்னும் போக 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 அந்த முட்டு கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை இன்னும் குறையும். இன்னும் போக 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 அந்த ரீல்ஸுகள்லாம் குறையும். ஒரு அமைச்சர் வந்து எப்போ பார்த்தாலும் செருப்பு போடாமல் தான் நடக்கிறாராம், அரசு பேருந்துலேயே வந்துட்டு அரசு பேருந்துலேயே போகிறாராம். அப்புறம் அவருடைய தேர்தல் ஆணையத்தில் அவர் கொடுத்த அந்த தனக்கு என்ன சொத்து மதிப்புன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து பார்த்தா அவர் கோடீஸ்வரர் இருக்காது, அவர்கிட்ட கார்லாம் இருக்குது. இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க, எதுக்கு இந்த நடிப்பு? உங்கள் தலைவர் நடித்து வந்தார், ஓகே, நீங்கள் ஏன் இப்போ நடிக்கிறீங்க? நான் சொன்னது சினிமாவில் நடித்து சொன்னேன், அவர் அரசியலில் வந்து நடிக்கிறதுலாம் நான் சொல்ல இல்லை. அவர் பாணியை நீங்கள் பின்பற்றுறதுனால நீங்களும் நிறைய நடித்து ரீல்ஸ் போடலான்னு பார்க்குறீங்களா? மக்கள் அது ரீல்ஸு, அது நடிப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. நீங்கள் உண்மையாக இப்போ வந்துட்டீங்க ஆட்சிக்கு, இனிமேல் அதை பண்ணி என்ன ஆகப்போகுது? வந்தாச்சு, இனி வந்து வேலையை செய்யுங்க. அது நீங்கள் செய்கிற வேலையை வச்சு தான் மக்கள் மதிப்பிடுவான். ஏற்கனவே செஞ்ச வேலைக்கு மக்கள் ஏற்கனவே மதிப்பீடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் அதை சரி செய்யணும், திருத்தணும் அப்படின்றத பார்த்து தயவு செஞ்சு நல்ல வழியில் செயல்படுங்க அப்படின்றத கோரிக்கையாக வச்சுக்கிறோம். ஒவ்வொரு அமைச்சரும் பார்த்தீங்கன்னா பேசுகிறது சிரிக்கிறதெல்லாம் பார்த்து, ஒரு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், அவங்க வந்து இந்த துயர சம்பவத்தை பற்றி அவங்கக்கிட்ட வந்து பத்திரிக்கையாளர் போய் கேட்டிருக்காங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் நினைக்கிறேன். இந்த குற்றங்கள் நடந்ததை பற்றி கேட்குறாங்க. நான் வந்து 6 மணிக்குள்ளார வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும் தான் பேசுவேன், பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அதை ஒரு எதிர்கட்சி ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, பார்த்தீங்களா பொறுப்பற்ற அமைச்சர் அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம சொல்ல, அந்த எதிர்கட்சி ஊடகங்கள் சொல்லுது. அது போக சிரிச்சுக்கிட்டே வேறு சொல்லியிருப்பாங்க போல். என்னங்க செத்து போனதை பற்றி கேட்குறோம், ஒரு மாணவி ஒரு சின்ன குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. அதை பற்றி கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்கீங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் யதார்த்தமாக சிரித்தேன், பதார்த்தமாக சிரித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். அது வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த 3 காவல்துறைகளும் சிரிச்சுக்கினே தான் பதில் அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சிரிச்சுக்கினே இருந்திருக்காங்கன்னு சொல்லி தான் சன் தொலைக்காட்சி அதை எடுத்து போட்டு அவங்க ஊடகத்தில் போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு அந்த உணர்வு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய உணர்வு இவங்களுக்கு போய் சேரலை. இவங்களுக்கு 10/11 அப்படின்னு நம்ம சொல்ல, நிறைய அந்த ஊடகங்கள் அதை சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை, அதனால் இப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியல, நம்ம அந்த அதிகாரிகள் மேலேயோ அந்த அமைச்சர்கள் மேலேயோ நடவடிக்கை எடுங்கலாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. அவங்கவுங்களுக்கு செஞ்ச தப்பை அவங்க அனுபவிப்பாங்க. அது உண்மையாகவோ யதார்த்தம் நமக்கு அது உண்மையாக சிரிச்சாங்களா, இல்லை வேணும்னு சிரிச்சாங்களா, இல்லை தெரியாமல் சிரிச்சாங்களா நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த குற்றம் நடந்தது உண்மை, பாதிக்கப்பட்டது உண்மை, அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைக்கணும், அரசு வேலை கிடைக்கணும், அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இது வந்து 2 விஷயத்துலையும், அந்த திருச்சி புத்தூர் விஷயத்துலையும் சரி, அந்த மாணவி இறந்து போன விஷயத்துலையும் சரி, கோவை சூலூர் அந்த குழந்தை இறந்து போன விஷயத்துலையும் சரி, இது போன்ற சமூகங்கள் திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், சட்டத்திட்டங்களை மாற்றணும் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிக்கிறோம். ஏன்னா இது வந்துருச்சு, இதை சரி செஞ்சுட்டோம் அப்படின்னு போக முடியாது. திரும்ப இது மாதிரி நிறையா வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு பல மாடல்கள் அரசு வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்குது. அந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கும்போது நீங்கள் வந்த ஒரு நாளில் எல்லாம் மாறிடாது. அதனால் நீங்கள் நிறைய மாற்ற வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. எப்படி மாற்றுறீங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களை மாற்றிக்கிட்டு இருக்கீங்க, இந்த குற்றங்களெல்லாம் சரி செஞ்சு எப்படி மாற்றுறீங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும்,
அந்த ஊடகவியலரும் எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட சம்பவம், அதாவது இது வந்து தாவேக்கா அலுவலகமா இல்லை தலைமைச் செயலகமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் தான் அது இல்லைங்க அப்படிலாம் நடக்கலைன்றதை நீங்கள் தான் நிரூபிக்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த ஐயப்பாடு இருக்குது, அதை கேட்டிருக்காங்க ஒரு கேள்வியாக. சரி மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல தலைப்பில் பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குற்றங்கள், அவலநிலை, அது போக அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், அவங்க எப்படி இதை திருத்திக்கணும், எப்படி சரி செய்யணும், அப்புறம் அந்த அமைச்சர்கள் போட்ட ரீல்ஸு, அது ரியல் இல்லைங்க, அது உண்மையிலே அது ரீல் தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் சில அமைச்சர்கள் சிரிக்கக்கூடாத இடத்துல சிரிச்சிருக்காங்க, காவல்துறை சிரிக்கக்கூடாத இடத்துல சிரிச்சிருக்கிறாங்க, அப்புறம் சொல்லக்கூடாத பதில்களை சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க சரி செய்வோன்னு, சரி செய்யலைன்னா திரும்ப போராட்டம் தொடரணும்னு செவிலியர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இந்த பரபரப்பான சூழலில் நம்ம வந்து இந்த காணொலி போட்டிருக்கோம். இது வந்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா தகவல்கள் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில். மீண்டும் ஒரு நல்ல காணொலி உங்களுக்கு சந்திக்கிற மக்களே. தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.